சோல்ஜர்ஸ். GTA கேம்கள்லயே இப்போ வந்த கேம்கள்ல லேட்டஸ்டான கேம் தான் GTA 5. அதுவே பழைய கேம் 2013 வந்துச்சு. என்ன சொல்ற? இது கேம்ல பாத்தீங்க அப்படின்னா மற்ற கேம்ஸோட அட்வான்ஸா இருக்கும், கிராபிக்ஸ் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த கேமுக்கு முன்னாடி வந்த கேம் தான் GTA San Andreas. நீ என்ன GTA 5 அதனால GTA San Andreas தெரியுமாடா உங்களுக்கு? இந்த அளவுக்கு மாசம் தான் GTA San Andreas. ஏகப்பட்ட பேர் GTA 5 விட San Andreas தான் பிடிச்சிருந்துருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். காரணம் GTA 5 விட San Andreasல பல விஷயங்கள் இருந்திருக்கும். இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா GTA San Andreasக்கும் GTA 5க்கும் கம்பேரிசன் தான் பண்ண போறோம். ஜோடி போட்டு பார்க்க போறோம் எது பெருசு அடிட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். இந்த வீடியோ பார்க்கறது என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல லைக் பண்றீங்க, லைக் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்றீங்க சேனலுக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்து 1 லட்சம் வர போறோம். எப்படி இந்த வீடியோ போறதுக்குள்ள 1 லட்சம் நல்லா இருக்கும். ரோட் டு 100K சோல்ஜர்ஸ். ஓகே ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது ட்ரெயின். 2 கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் இருந்திருக்கும். பட் இந்த ட்ரெயின் எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். அதை முதல்ல பார்க்க போகிறது GTA San Andreas. GTA San Andreas பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸும் இருந்திருக்கும், ட்ராக்கும் இருந்திருக்கும். அந்த ட்ராக்ல ட்ரெயின் இருந்திருக்கும். ஏன் GTA San Andreasக்கு ரொம்ப ஐகானிக்கான டைலாக்ஸ்லாம் வந்தது இந்த ட்ரெயின் மிஷின்ல இருந்தா. அது என்ன டைலாக் அப்படின்னா all we had to do was follow the damn train, CJ. GTA San Andreasல இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்க வந்து ட்ரெயினை வந்து ஃபாலோ பண்ண முடியும், ட்ரெயின் நிறுத்த முடியும், ட்ரெயின்ல ஏறி நீங்க ஜாலியாக ட்ரெயின் ஓட்டி எங்க வேணா போகலாம். அது ட்ராக்ல எங்கடா போகலாம், இல்லைன்னா ஸ்பீடா ட்ரெயினை ஓட்டி எங்கேயாவது வந்து வண்டியை கவுத்துடலாம். இந்த மாதிரிலாம் ஸ்பெஷாலிட்டி GTA San Andreas இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினை ஓட்டுறது டிரைவர் ஒருத்தர் இருப்பான். டிரைவரை போட்டு தள்ளிங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து நிறுத்திடுவான். அப்புறம் ஜாலியா வந்து வண்டி ஓட்ட வேண்டியதுதான். பட் இதே விஷயத்தை நீங்க GTA 5 பக்கம் வந்தீங்க அப்படின்னா GTA 5லயுமே ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கும், ட்ராக் இருந்திருக்கும், ட்ரெயின் இருந்திருக்கும். பட் இந்த ட்ரெயினை ஓட்ட முடியுமாண்ணா? அதான் இல்லவே இல்லை. ஏன் நத்த ஓட்டுறது? இந்த ட்ரெயின் நிறுத்த முடியுமாண்ணா? அதுவும் இல்லை. வீரங்கியே வந்தாலும் இந்த வண்டி நிக்காது. சரிடா, அந்த வண்டி ஒரு டிரைவர் தானே, டிரைவரை போட்டுலாம் நினைச்சாலும் இந்த டிரைவரே கொலை பண்ணாலும் ட்ரெயின் நிக்காது, ட்ரெயின் ஓடினே இருக்கும். இனி உன்னால ஒரு இடத்துல நிக்க முடியாது. சோ இந்த 2 கேம்ல ட்ரெயின்னு பார்க்கும்பொழுது எது பெஸ்ட் அப்படின்னா GTA San Andreas தான் பெஸ்ட். உனக்கு எனக்கும் பகதான். அடுத்தா பார்க்க போறது பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன். ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம உடம்புன்றது திடீர்னு ஒரு நாள் ஏறும், திடீர்னு ஒரு நாள் குறையும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணா மசில் சேரும். பட் இந்த விஷயம் இந்த கேமுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது GTA San Andreas. GTA San Andreas பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அழகாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் GTA San Andreasக்குள்ள ஏகப்பட்ட கடைகள் இருந்திருக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ், வெல் ஸ்டாக்டு பீஸா, கிளக் அண்ட் பெல், பர்கர் ஷாட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்திருக்கும். இதுக்குள்ள போயிட்டீங்க சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா சாப்பிடலாம். போயிட்டு சாப்பிட கொடுங்கட்டா சாப்பிட கொடுப்பான். இந்த சேர்த்து தின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அதிகமா சோறு போட்டுறதே தலை வாந்தி எடுத்துருவான். இப்படி ஓட சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிஜே காலப்போ என்ன ஆகும் அப்படின்னா தலைவன் வந்து குண்டாயிடுவாரு, ரொம்ப ஃபேட்டா மாறிடுவாரு தலைவன். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? வெறும் பாடி தான் மாறுதுன்னா அப்படி இல்லை. ரொம்ப குண்டாயிட்டீங்க அப்படின்னா உங்களால கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து போய் சில விஷயங்கள் வந்து ஜாலியா இருக்க முடியாது. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் சில பொண்ணுங்களுக்கு வந்து குண்டா இருந்தால் பிடிக்கும், சில பொண்ணு குண்டா இருந்தால் பிடிக்காது. அது மாதிரி தலையை வந்து ஸ்லோவாக ஓடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ரோ ரொம்ப குண்டாயிட்டோம் ப்ரோ, மசில்லாம் வேணும் ப்ரோ, உடம்பு குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஜியை வந்து ஓட விட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைனா வந்து இந்த கேமுக்குள்ள ஜிம் இருக்கும், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா சிஜிக்கு வந்து உடம்பு குறைஞ்சிரும், தலையில மசிலாக மாறிடுவாரு. இது அப்படியே வந்து GTA 5க்கு வந்துடலாம். GTA 5 பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ப்ரோட்டகடிஸ்ட் வந்துருப்பாங்க. பிராங்க்லின், ட்ரெவரு, மைக்கிள். இவங்க 3 பேருக்குமே உடம்பு குறைக்க முடியுமா ஏற்ற முடியுமா கேட்டீங்க அப்படின்னா அதான் இல்லவே இல்லை. GTA San Andreas இருக்கா மாதிரி இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு. உங்களால போயிட்டு சாப்பிட முடியுமா கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இல்ல வேற ஏதாவது கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கினீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைவனோட ஹெல்த் தான் ஏறுமே தவிர தலைவனோட பாடி தான் யாரே ஏறாது. உடம்பு ஏறலைன்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சிம்பிள். பச்சை அரிசியை தானமா கொடுங்க, மாட்டுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுங்க. அது ஒருத்தருக்கு இல்ல 3 பேருக்குமே. சரி ஓகே உடம்பு ஏற்ற முடியல, நம்ம வசூல அதை ஏற்றலாம் அப்படின்ட்டு ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா GTA 5ல ஜிம் இருக்க கடை ஜிம் இருக்கு. ஆனா இருக்கு ஆனா இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா ஈட்ரி அது இருக்கு, சும்மா இருக்கலாயா? ஜிம் இருக்கும் ஆனா அங்க போயிட்டு உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஜிம் பாடியே மாற முடியாது. இது இப்படியே தான் இருக்கு. கேமோட ஸ்டார்டிங்ல அதாவது மாடே போடாது ஒரிஜினல் கேம்ல இந்த 3 ப்ரோட்டகனிஸ்ட் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவனும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அடுத்தா பார்க்க போறது இன்டீரியர்ஸ்.
இன்டீரியர்னு தான் முக்கியமான விஷயம் ஞாபகம் வருகிறது. ஜிம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க இன்டீரியர் ஞாபகம் வருது. GTA San Andreas பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இன்டீரியர்ஸை வந்து கேம்ல கொடுத்துருப்பாங்க. அதான் சொன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், துணி கடைங்க இருக்கும், கேசினோஸ் இருக்கும். கேசினோஸ்ல போயிட்டு இங்க வந்து கேம்லிங்கும் பண்ணலாம். தேவையில்லாம காசு வச்சிடாதீங்க சூதாடி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இரு பேசல கேட்காதீங்க, அப்புறம் காசு சொன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் கன்வென்சிங் ஸ்டோர் இருக்கும், பாருங்க இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், முக்கியமா ஜிம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டீரியர்ஸை வந்து கேம்குள்ள கூட்டு வந்துருப்பாங்க. இதே மாதிரி GTA 5 இருக்கா அப்படின்னா GTA 5 இன்டீரியர்ஸ் இருக்கு. பட் கம்பேரில பாத்தீங்க அப்படின்னா GTA San Andreas அளவுக்கு இருக்காது. சில கடைங்க இருக்கும், சில பாருங்க இருக்கும். பட் எண்ணிக்கையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற சிட்டியோட அளவு வந்து ரொம்ப கம்மி. சிட்டினால நாம வருது முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த கேம் மேப் தான். அடுத்தா பார்க்க போறது மேப். ரெண்டு கேம்லயுமே மேப் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா GTA San Andreas விட GTA 5 மேப் வந்து ரொம்ப பெருசு. பட் மேப்போட கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா GTA San Andreas தான் வந்து அதிக கண்டென்ட் இருந்திருக்கும். காரணம் அப்படின்னா GTA San Andreas குள்ள ஏகப்பட்ட சிட்டிஸ் இருக்கு. மேலும் ஒவ்வொரு சிட்டிக்குமே வந்து ஒரு வருஷம் காமிச்சிருப்பாங்க. சரியா சொல்லணும்னா இந்த CJ இருக்கிறது வந்து லாஸ் சாண்டோஸ்குள்ள தலைமை வாழ்ந்து இருப்பான். அங்கதான் ரவுடிங் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதே பாத்தீங்க அப்படின்னா மேப்ல பச்சை பசை எடுத்து போனீங்கன்னா ஃபாரஸ்ட் இருந்திருக்கும். ஃபாரஸ்டுக்குள்ள வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த லைட்டிங்கே மாறும், பார்க்க தீமே வந்து கொஞ்சம் ஆர்டரா இருந்திருக்கும். திடீர்னு காத்தடிக்கிறது, திடீர்னு ஃபாக் வர்றதுன்ட்டு வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி நீங்க வந்து பாலைவனம் இருக்கு தெரியுமா, அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பாலைவனத்துல பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ஸ்டார்ம் அடிக்கும், அதாவது மணல் புயல் அடிக்கும். அது வந்து மத்த ஏரியால அடிக்காது, அங்க மட்டும் அடிக்கும். இதே மாதிரி லாஸ் வெஞ்சரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தான் கேசினோ லைட்டு இதெல்லாம் போட்டு பயங்கர பரபரப்பா வச்சிருப்பாங்க. லாஸ் வேகாஸை பேஸ் பண்ணி உருவாக்குனதான் இந்த இடம். அவன் லாஸ் வேகாஸ் பேஸ் பண்ண பல பில்டிங்ஸ் இருந்திருக்கும். முக்கியமா சீசர் ஹோட்டல் இருந்திருக்கும். ஹேங்கோவர்ல போய் தெரியுமா, ஆளும் ஃப்ரெண்ட்ஸும் சீசர் பில்டிங், அந்த பில்டிங்லாம் வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இந்த கேம்ல வச்சிருந்திருப்பாங்க. இதே மாதிரி GTA 5 இருக்கா அப்படின்னா அதான் இல்லை. GTA 5 பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே மேப் பெருசு தான், பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குள்ள இருக்கிற சிட்டின்னு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இருக்குது லாஸ் சாண்டோஸ் சிட்டி மட்டும்தான். அதை தாண்டி அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது மலைகளும் காடுகளும் தான். காடுகளும் பெரிய மரம் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வெட்டி காடா இருக்கும், பச்சை பசல் இருக்கும், அவ்வளவுதான். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மேப்ல ஒரு கொஞ்சம் பங்கு மட்டும் சிட்டியை வச்சுட்டு வருமான பங்கு வந்து மலையாகவும் பீச்சாகவும் மாத்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் GTA San Andreas கம்பேர் பண்ணி பார்க்கும்போது GTA 5 கண்டென்ட்றது கம்மி, வேரியேஷன்றதும் கம்மி. அடுத்த பார்க்க போறது ஜெட் பேக். GTA San Andreasல ஐகானிக்கான ஒரு விஷயம் எதுனா ஜெட் பேக் தான். ஒண்ணுமே இல்ல, கேம்குள்ள வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது ராக்கெட் மேன் அப்படின்னு சீட் போட்டிங்க அப்படின்னா திடீர்னு தலையை வந்து ஜெட் பேக் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நாடா சைக்கிள், நாடா காரு, நாடா பிளைட், பாரா ஜெட் பேக்ன்ட்டு ஜாலியா ஜெட் பேக்ல பர சர்ன்னு போக முடியும். ஜெட் பேக் பாத்தீங்க அப்படின்னா சீட் கோடையும் தாண்டி கேம்குள்ள கதைக்குள்ளேயும் வந்து ஜெட் பேக் தடை செய்யப்பட்ட பகுதியான ஏரியா 52ல இருந்து CJ ஜெட் பேக் வந்து ஆட்டை பண்ணுவார் தெரியுமா. இந்த மாதிரி மிஷின்லயும் கொடுத்து கதைக்குள்ளேயும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ணாம கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தால நீங்க வந்து ஜாலியா பறந்து போய் சிட்டியை வந்து ஜாலியா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் இதே விஷயம் GTA 5 பாத்தீங்க அப்படின்னா GTA 5 ஒரிஜினல் பேஸ் கேம்ல வந்து இந்த ஜெட் பேக்ன்ற விஷயம் கிடையாது. ஜெட் பேக் மாட்டு போற மாதிரி இருக்காது, பெருசா உட்காந்தீங்க அப்படின்னா அப்படியே சர்ன்னு மேல போற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா GTA 5 ஒரிஜினல் கேம்ல கிடையவே கிடையாது. ஆன்லைன்ல தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு அதை மாட் பண்றதுக்கு மாட் இருந்துச்சு. பட் மாட் பண்ணாம ஒரிஜினல் கேம்ல ஜெட் பேக் விஷயம் கிடையவே கிடையாது, கடல்லே இல்லையா. அடுத்த பார்க்க போறது சேஃப் ஹவுஸ். பொதுவாக எல்லாம் GTA கேமே வந்து சேஃப் ஹவுஸ் அப்படின்னு இருந்திருக்கும். இந்த சேஃப் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த மெயின் கேரக்டரோட வீடாகவும் கேமை சேவ் பண்ற சேவ் பாயிண்டாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாம மேப் பெருசா அப்படின்றதுனால கதையில சில இடங்கள்ல வந்து குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் இருக்கும் நடக்கும் இல்லையா. இந்த கேம் இருக்கிற பக்கத்திலே நீங்க வந்து கேம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில சேஃப் ஹவுஸும் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு கேம்லுமே இருக்கும். இந்த விஷயம் வந்து GTA San Andreasல பாத்தீங்க அப்படின்னா GTA San Andreasல ஏகப்பட்ட சேஃப் ஹவுஸ் இருந்திருக்கும். ஒவ்வொரு சேஃப் ஹவுஸுக்குமே ஒரு ரேட் இருந்திருக்கும். இந்த மிஷினை முடிச்சு அண்ணா இந்த இடம் அண்ணா சரி ஆளாலும் சரி நீங்க சீட்டை போட்டு தப்பிச்சு போனா கூட அந்த இடத்துல உங்களால வந்து ஒரு வீடு வாங்க முடியும். கையில காசு இருந்துச்சுன்னா நீங்க ஜாலியா வீடை வாங்கிட்டு அன்னைக்கு நீங்க வந்து பால் காய்ச்சிடலாம், நாளைக்கு எல்லாம் பார்க்காமயே. இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடு அளவு, வீடுடைய ரேஷியோ, வீட்டுக்குள்ள இருக்கிற அறைகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் மாறுபடும். ஜாலியா இருக்கும், வித்தியாசமா இருந்திருக்கும். இங்க பாத்தியா கேண்டி செக்ஸ் போட்டோ இருக்கு அப்படின்ட்டு ஜாலியா பார்க்கலாம். ஆமா கேண்டி செக்ஸ் போட்டோ இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். அதெல்லாம் காட்ட முடியாது, காட்டா இந்த யூடியூப் வர சைக்கிடிப்போம் இல்ல, பின்னாடி தான் இருக்கும் கேண்டி செக்ஸ் பின்னாடி.
இதே நீங்க GTA 5 பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு தனித்தனி வீட கொடுத்துருப்பாங்க, ஒரு சேஃப் ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க. சொல்லலாம் பிராங்க்லின் வந்து அத்தை வீட்டுல இருந்திருப்பான், மைக்கேல் சொந்த வீடு ஒன்று இருந்திருக்கும், ட்ரெவர் வந்து கண்ட்ரி சைட்ல இருந்திருப்பான், அது வீடு இருந்திருக்காது தலைவனுக்கு, வண்டி வீடாக்கி வச்சிருவான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் வந்து ட்ரெவர் இருப்பாரு. நீங்க வந்து கேம் ப்ராசஸ் போக போக பிராங்க்லின் தான் வந்து வேலைடு வாங்கி இருந்திருப்பாரு. ஒரு சின்ன வீட்டுல இருந்து பெரிய மாளிகை வாங்கி இருந்திருப்பான் பிராங்க்லின். இந்த மாதிரி புது வீட்டுல நீங்க போக முடியும். பட் கேமுக்குள்ள வந்து கேம் வந்துட்டு இருக்கும் போதே நடுவுல போய் வீடு வாங்குறது, திடீர்னு போலி பத்து ரெடி பண்ணி வீடு வாங்குறது, சென்னைக்கு மிக மிக அருகில் சிஎம்டி அப்ரூவ்டு, நீங்க முன் பணம் கட்டினா போதும், அப்புறம் தவணை இஎம்ஐல கட்டிங்க, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களால வந்து எந்த வீடியோவும் வாங்கவே முடியாது. சில புரோக்கருங்க இருப்பானுங்க, புரோக்கர் போட்டோ ஒட்டிச்சிருப்பாங்க, வீடு வாங்க இங்க அணுகுங்க அப்படின்னா போட்டோ ஒட்டிச்சிருப்பானுங்க, நம்பருமே கீழே இருந்திருக்கும். பட் நீங்க போன் பண்ணி கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன போன் எடுக்கவே மாட்டான், ஏன்னா உங்களால வந்து கேம் குள்ள வீடு வாங்கவே முடியாது. சோ இந்த விஷயம்லாம் பாத்தீங்க அப்படின்னா GTA 5 GTA San Andreasல உங்களால வந்து அதிக சேஃப் வாங்க முடியும். அடுத்தா பார்க்க போறது சைட் மிஷின். 3D பொறுத்த வரைக்கும் GTA Vice City சரி, GTA San Andreas சரி, உங்களால வந்து சில வீக்னஸ் எடுக்கும் போது உங்களால வந்து சில சைட் மிஷினை பண்ண முடியும். இதான் சொன்னோம் அப்படின்னா நீங்க வந்து ஆம்புலன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வரும், இங்க ஒருத்தர் அடிபட்டு இருக்காருங்க, போய் காப்பாத்துங்க, அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிட்டு வந்து ஒருத்தர் காப்பாற்ற முடியும். இதே மாதிரி ஃபயர் ட்ரக் எடுத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்து தீப்பிடிச்சு திப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அப்ப நீங்க போயிட்டு ஃபயர் அணைச்சலாம், காசு கொடுப்பாங்க. இல்ல போலீஸ்காரனை அடிச்சு போலீஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போலீஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரி சில மிஷன்ஸும் வரும். இது மூலமா நீங்க வந்து காசு பார்க்கலாம் சைடு மிஷன் மூலமா. பட் இதே விஷயம் வந்து நீங்க GTA 5 பாத்தீங்க அப்படின்னா GTA 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேம்லயுமே வந்து ஆம்புலன்ஸ் இருக்கு, ஃபயர் ட்ரக் இருக்கு, போலீஸ் வண்டி இருக்கு, இந்த வண்டியை நீங்க ஓட்டலாம். பட் சைடு மிஷன் வருமா, நீங்க அந்த வேலையை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லவே இல்ல. இதெல்லாம் பரவாயில்ல, இது ஆம்புலன்ஸ் இருக்கும், அந்த ஆம்புலன்ஸ் தான் கொடுமை. GTA San Andreasல ஆம்புலன்ஸ் இருக்கும், எவனாவது நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா தலையே போனா கூட ரெண்டு அமுக்கு வர வச்சிருவானுங்க, உயிர் பழக்க வச்சிருவானுங்க. ஆனா GTA 5ல பாத்தீங்க அப்படின்னா வருவானுங்க, டெட் பாடியை பார்ப்பானுங்க, 4 கோடு போடுவானுங்க, அப்படியே கிளம்பிடுவானுங்க. இது டெட் பாடியோட தூக்க மாட்டானுங்க இந்த GTA 5ல. இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும் GTA 5ல. சோ மத்தபடி சைடு மிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைடு மிஷன்ஸ் இருந்திருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சைடு மிஷன் இருக்கும். நீங்க ஒவ்வொரு மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் கேட்பான், அந்த ஹெல்ப் மூலமா சைடு மிஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னா இந்த பிக் ஃபுட் வரும் தெரியுமா, அதுவே வந்து சைடு மிஷன் தான். இந்த மாதிரி சைடு மிஷன் இருக்கும். பட் இந்த GTA 5 இருக்காம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இந்த வண்டி ஓட்டுமே காப்பாத்துறது, ஆம்புலன்ஸ் செய்யற வேலை செய்யறது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அடுத்தா பார்க்க போகுது ஸ்கில்ஸ். GTA San Andreasல ரொம்பவே ஒரு ஸ்பெஷாலிட்டியானதுன்னா ஸ்கில்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து கார் அதிகமாக ஓட்டுனீங்க அப்படின்னா நம்ம தலைவனோட டிரைவர் ஸ்கில்லும் அதிகமாகிடும். ஆனால் தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கில்லே இல்லாத போது என்ன பண்ணுவான்னா வண்டி பின்னாடி எடுக்கும்போது இப்படி பார்ப்பான். ஸ்கில் அதிகமாச்சு அப்படின்னா தலைவன் என்ன பண்ணுவான்னா ஃப்ரெண்டு மிரர் தான் பார்ப்பான், மிரர் பார்த்து வண்டி வந்து பேக் தள்ளுவார். இந்த மாதிரி ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து GTA San Andreasல இருந்திருக்கும். இதோட முக்கியமாக உங்களால் வந்து உங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஃபைட்டிங் ஸ்கில், சுடுற ஸ்கில்லாம் GTA San Andreas பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து எந்த கண்ணும் இல்லாமல் காம்பேக்ட் மோட்லேயே வந்து பல அட்டாக் பண்ணலாம். பட் இது நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிம்முக்கு போகலாம். ஜிம்முக்கு போனா ஒருத்தர் இருப்பான், ட்ரைனர் ஒருத்தர் இருப்பான், கிக் பாக்ஸ் இருப்பான், பாக்ஸ் அவங்ககிட்ட போய் ட்ரைன் பண்ணீங்க அப்படின்னா சிஜி என்ன பண்ணுவாரு, கை பவர் அதிகமாயிடும், பவானி மாதிரி. தலையை வந்து வேற பல பேர் குத்திய கொலை பண்றாரு. இல்லவா பாக்ஸிங் வேணாம் ப்ரோ, கிக் பாக்ஸிங் வேணும் போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு. லாஸ்ட் வெஞ்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கிக் பாக்ஸிங் கத்துக்கிறதுக்கான இடம் இருந்திருக்கும். அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிக் பாக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதையும் ட்ரைன் பண்ணீங்க அப்படின்னா தலையை வந்து கையெல்லாம் குத்திட்டு இருக்க மாட்டாரு. ஆனா ஆப்ல வந்துட்டானா கையில ஒரு குத்தி முட்டிலே வச்சு கும்னு குத்துவாரு நம்ம தலைவர். பார்க்கவே பயங்கரமா இருந்திருக்கும். ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, பாக்ஸிங்கே வேணாம் ப்ரோ, வேற ஏதாவது வேணும் ப்ரோ கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இது கும்ஃபு. சான் ஃபேரோ போனீங்க அப்படின்னா அங்க வந்து கும்ஃபு ட்ரெயின் பண்ண ஆளுங்க இருப்பானுங்க. அங்க போயிட்டு செங் சிங் மங் மங் எங் 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 அப்படின்ட்டு வந்து கும்பிட்டுட்டு நீங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிஜியை வந்து கும்ஃபு கத்துப்பாரு. கும்ஃபு மாதிரி அப்படின்ட்டு வந்து காலில் எட்டு வதிப்பாரு. எப்படி நம்ம கேப் வச்சு அந்த அடிப்பாரு பேக் ஷாட், அந்த மாதிரிலாம் சிஎம் தலையை வந்து எட்டு வதிப்பாங்க சிக் 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 அப்படின்ட்டு. இதெல்லாம் பாக்குறது நல்லா இருந்திருக்கும் GTA San Andreasல. பட் இதே நீங்க GTA 5 பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஜிம் இருக்கும். பட் ஜிம் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான், அது யூஸே பண்ண முடியாது. அப்புறத்துக்கு இதே கும்ஃபு மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். பட் இங்கே போய் கும்ஃபுலாம் கத்துக்க முடியாது. சரிடா 3 பேர் இருக்கானுங்க, 3 பேர் ஒவ்வொருத்தரும் ஃபைட்டிங் ஸ்டைல் மாறுமாங்க, என்ன அதுவும் கிடையாது. என்ன பண்ணா குத்து விடுவான், அப்புறம் காலை எட்டு வதிப்பான். யாரே மட்டும் பிராங்க்லின் இதே தான் மைக்கிலும் பண்ணுவான், இதே தான்
3 பேர். ஸோ 3 பேருக்குமே ஃபைட்டிங் ஸ்கில் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், ஒரே மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க, அதனால அப்கிரேடும் பண்ணிக்க முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸையோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து GTA 5 விட GTA 7 எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றத வந்து ஒரு ஜோடி போட்டு பார்த்துருப்போம். GTA 5 வந்து இதோட பல விஷயங்கள் இருக்கு, GTA 7 இல்லாத பல விஷயங்கள் இருக்கு. பட் GTA 5 அதுக்கு முன்னாடி வந்த கேம். ஸோ அதனால வந்து இதுல இருக்கிற விஷயங்களை வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். பட் ஏன் அதை கொடுக்காம விட்டாங்க அப்படின்றது தெரியல. பல ஆப்ஷன்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல. அதெல்லாம் வேணாம், டைம் கேம் முடிச்சிடலாம்னு தெரியல. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் GTA 5 விட 7 பெருசு அப்படின்ற இந்த வீடியோட நோக்கமே. ஓகே, இதே மாதிரி வேற எந்த கேம் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம், எந்த கேம் பெருசு அடிச்சு தான் ஜோடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கேமையும் வந்து கம்பேரிசன் பண்ணி வீடியோ ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் போறோம், சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட வர போறோம், வந்தா ப்ளே பட்டன் வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.